கோவை சேரன் கல்வி குழுமத்தின் சார்பாக வேலை வாய்ப்பு முகாம். கோவை மாவட்டம் தெலுங்குபாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ள சேரன் சுகாதார அறிவியல் நிறுவன வளாகத்தில் சேரன் கல்வி குழுமத்தின் சார்பாக மாணவர்களின் வேலை வாய்ப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைந்த வேலை வாய்ப்பு முகாம் சிறப்பாக நடத்தப்பட்டது. சேரன் கல்வி குழுமத்தின் முதல்வர்கள் மூலம் வருகை தந்த விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நாண்டி அறக்கட்டளையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேரன் கல்வி குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்னேகா ஸ்ரீதர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 15 நிறுவனங்களிலிருந்து 15 மனிதவள மேலாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு தேர்வு செயல்முறைகளை மேற்கொண்டனர். சேரன் இயன்முறை மருத்துவ கல்வி முதல்வர் டாக்டர் ஏ அருணா முகாமை ஒருங்கிணைத்து சிறப்புரையாற்றினார். நாண்டி அறக்கட்டளையின் நிரல் மேலாளர் திரு ரோஹித் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, உலகில் தேவையான திறன்கள், நேர்காணல் அணுகுமுறைகள் மற்றும் தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினார். இம்முகாமில் சேரன் கல்வி குழுமத்தின் பல்வேறு கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். சேரன் கல்லூரி பார்மசி முதல்வர் டாக்டர் தேவிகா, சேரன் கல்லூரி நர்சிங் முதல்வர் டாக்டர் மீனா குமாரி, எஸ்எம்எஸ் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பிரமணி, சேரன் காலேஜ் ஃபார் உமன் முதல்வர் டாக்டர் பாக்யலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அறிவியல், உடற்பயிற்சி, மருத்துவம், செவிலியல், மருந்தியல் மற்றும் பொறியியல் துறைகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வு செயல்முறைகளில் கலந்து கொண்டனர். இம்முகாம் மூலம் பல மாணவர்கள் பணி நியமன ஆணைகள் பெற்றதுடன் நிறுவன தேர்வு நடைமுறைகள் குறித்த மதிப்புமிக்க அனுபவத்தையும் பெற்றனர். மாணவர்களின் எதிர்கால தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இத்தகைய முயற்சிகள் சேரன் கல்வி குழுமத்தின் கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.